சார் கோகன் சார் வாங்க சார், மேலே வாங்க சார் ப்ளீஸ். நான் தான் சார் எல்லோரும் கூப்பிட்றேன், போகும்போது பேமெண்ட். லவ்லின் வாங்க. நல்லா இருக்கிற சாம்பாரில் காவா தண்ணி ஊற்றுற பாலாவுக்கு நன்றி. எல்லாரும் கூப்பிடுங்க சார், வித்தியாசமாக இருக்கும் சார், கூப்பிடுங்க சார். அப்படிங்களா? ஆமாம் சார். இந்த லவ்லின் ஹீரோயின் வந்துருக்காங்க. லவ்லின் வாங்க. கேமராமேன் சார் தியாகராஜ் சார் வாங்க. எடிட்டர் ராமர் சார் வாங்க. அப்புறம் இது மேடம் சுபேந்தர் ஆர்ட் டைரக்டர் சுபேந்தர் சார் மேலே வாங்க சார். அப்படிங்களா? ப்ரொடக்ஷன் சைடில் யார் இருக்காங்களா? நல்லா இருக்கிற சாம்பாரில் காவா தண்ணி ஊற்றுற பாலாவுக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து ப்ரொடியூசர் ரமேஷ் சாருக்கும் ஜியோ ஹாட்ஸ்டாருக்கும் அப்புறம் என்னோடய அருமை தம்பி சுரேஷ் சங்கையா அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் கோகன் சார் வாங்க சார், மேலே வாங்க சார் ப்ளீஸ். நான் தான் சார் எல்லோரும் கூப்பிட்றேன், போகும்போது பேமெண்ட். நீ எது சொன்னாலும் தப்புடா. என்னன்னா இந்த படம் எடுத்துட்டு சுரேஷ் சங்கையா மறைஞ்சிட்டான். அவன் நம்ம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி இந்த படம் நல்லபடியாக ஓடிச்சு, சக்ஸஸாக ஓடிட்டுருக்கு. இதுக்கு முதல் காரணம் உங்களோட ஆதரவு தான். உங்களுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு படத்தை கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தயாரிப்பாளர் எனக்கு தெரியும், கூட இருந்தும் பார்த்துருக்கேன். நான் அப்போ ஃபோன் பண்ணி விசாரிப்பேன், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு இந்த படத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்கு. இப்போ எல்லாமே எனக்கு இன்னொரு ஷூட்டிங் இருக்குது, 2 மணிக்கு அழைச்சிட்டு எல்லாம் அங்கே வெயிட் பண்ண வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ½ நான் மீட் பண்ணிவிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா அது தப்பாகிடும், இது ஏன் படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சார் முதல்ல உங்களுக்கு நன்றி சார். உங்களை மாதிரி எனக்கு ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். லவ்லின் அப்புறம் கேமராமேன் சார் தியாக சார் புகன் சார் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய எனக்கு நம்ம ப்ரெஸ்க்கு நண்பர்கள் எல்லாருமே வெளியே சொன்னாங்க, இங்கேயும் மேடம்லாம் சொன்னாங்க, நிறைய படங்கள் காமெடி படங்களே நீங்கள் நிறைய பண்ணுறீங்க, இனிமேல் நல்ல படங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 300 படம் சொன்னீங்க, அது 300 மேலே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, நம்ம டீம் தெரியல. அது அர்ஜுனன் 10 அந்த டீம் கண்டுபிடிச்சி அதை போட்டிருக்காங்க, டீச்சராக போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைத்துறைக்கு நான் என்றைக்குமே எப்போவுமே நல்ல கதையும் காமெடி கலங்கள் அது அமைகிற எல்லா படங்களும் நான் பண்ணுவேன். முக்கியமாக நம் மக்களோட பிரச்சனைகளை என் மூலயமா சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க எந்த கதையாக இருந்தாலும் எடுத்துடுவாங்க, சத்தியமாக நான் பண்ணுறேன்.